நம்ம இப்போ நேந்திரம் பனானா பவுடர் வச்சுட்டு எப்படி ஒரு பேன்கேக் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக பேபி பூஸ்டோட நேந்திரம் பனானா பவுடர் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சின்ன பனானானா நம்ம 2 சேர்த்துக்கலாம், பெருசுன்னா 1, அப்புறம் கீ. இதையெல்லாம் சேர்த்து ஒரு ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல கோதுமை மாவு போட்டுக்கிறேன். என்னோடய பையனுக்கு 2 ஸ்பூன் நேந்திரம் பனானா பவுடர் ஒரு டே கொடுக்கலாம், அதுவே போதுமான அளவு அவனுக்கு. ஸோ அவனுக்கு அதனால் ஒரு 2 ஸ்பூன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். பெரிய பசங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டுக்கிட்டேன். அப்புறமா பனானா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி மேட்ச் பண்ணுறதுக்காக பால் சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஒரு தோசை மாவு மாதிரி இருக்கணும், பட் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. விட்டு பார்த்துக்கோங்க. பேன் சூடு பண்ணிவிட்டு நெய் போட்டுக்கிறேன். பட்டர் வேணால் நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கனமாகவே ஊற்றி எடுத்துக்கலாம். சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதை வேக விடலாம். அப்போ தான் நல்லா மாவு நல்லா வேகும். லாஸ்ட்டாக ஹனி மேலே போட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கும் பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். ஸ்மூத்தாக அப்படியே இருக்கும். தேங்க்யூ.